அனைவருக்கும் ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓணம் பண்டிகை வந்து அது காடு விஷ்ணுவுடைய பிறந்த நாள் தான் ஓணம் பண்டிகையாக செலிப்ரேஷன் பண்ணுறாங்க கேரளா நாட்டில். அங்கே வந்து விஷ்ணு வந்து மகாபலி சக்கரவர்த்தியை வந்து வதம் பண்ண நாள் தான் ஓணம் பண்டிகை. அப்போ அவர் ஒரு வரம் கேட்டார். நான் வந்து வருஷத்தில் ஒரு நாள் உங்கள் பிறந்த நாள் அன்னைக்கு நான் வந்து என்னுடைய மக்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் வந்து காடு விஷ்ணு கிட்ட வரம் கேட்டார். அவரும் வரம் கொடுத்தாரு. அதனால் ஓணம் செலிப்ரேஷன் அன்றைக்கி பூக்கள் அலங்காரம், சாப்பாடு விதவிதமான சாப்பாடெல்லாம் போட்டு மக்கள் சந்தோஷப்படுறத அந்த சக்கரவர்த்தி வந்து பார்த்துட்டு போகிறதுனால தான் ஓணம் பண்டிகைன்னு வந்திருக்குது. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓணம் கொண்டாட நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக வந்திருக்கோம். எப்படி அள்ளி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக ஓணம் செலிப்ரேஷனுக்கு போகிற பூக்கள் அத்தனையுமே நம்ம வீட்டு தோட்டத்தில் கிடச்சிடுச்சு. என்னுடைய பையன் வந்து அவனுடைய ஃப்ரெண்டு வீட்டில் இன்றைக்கி ஓணம் செலிப்ரேஷனுக்காக போயிருக்கான். அவனுக்கு இந்த பூக்கள் எல்லாத்தையுமே நான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். ஓணம் செலிப்ரேஷனுக்கு நிறைய பூக்கள் இன்றைக்கி 1.5 மணி நேரம் ஆச்சு இந்த பூக்கள் எல்லாம் பறிக்க. இன்றைக்கி நம்ம எல்லா பூக்களையுமே பறிச்சிட்டோம். எப்போவுமே சைனீஸ் வைலட், இந்த மல்லிப்பூ, அரளிப்பூலாம் அவ்வளோ பறிக்கிறது இல்லை. இன்றைக்கி இருந்தாலும் இந்த ஓணம் செலிப்ரேஷனுக்காக எல்லா பூக்களையுமே பறிச்சிட்டோம். ஒரு கேரி பேக் ஃபுல்லாக கிடச்சிது. 3 தட்டுகள் கிடச்சது பூக்கள். அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். பண்டிகை நேரங்களில் பூக்கள் கிடைக்கும்போது இன்னும் சந்தோஷம். ஏன்னா நமக்கு நிறைய பூக்கள் பண்டிகை சமயத்தில் தேவைக்கேற்றாப்புல பூத்து கொடுத்துருக்காங்க. எல்லா வண்ணங்கள்லையுமே கிடச்சிருக்கு இன்றைக்கி. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.